பிக் ஷாட்ஸ் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா, இது வந்து திருத்துறைப்பூண்டியில பிறவி மருந்தீஸ்வரர் அப்படிங்கிற சிவாலயத்துக்கு தான் இன்னைக்கு வந்து விஜயம் பண்ணியிருக்கோம். பிறவி மருந்தீஸ்வரர் அப்படிங்கிற இந்த பேர் காரணமே என்ன அப்படின்னா, பிறவிலேயே ஏற்படக்கூடிய நோயாக இருந்தாலும் இந்த தலத்துக்கு வந்தா சரியாயிடும் அப்படிங்கறதா இதுக்கான அந்த அர்த்தம். அதாவது இந்த பிறவி மருந்தீஸ்வரர் கோவில் வந்து நம்ம திருத்துறைப்பூண்டி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நீங்க நேரா வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இடது கை பக்கம் ஒரு பெரிய ஆர்ச் இருக்கும். அந்த ஆர்ச்ல நீங்க உள்ள வந்தீங்க அப்படின்னா கோவில் இருக்கும். அந்த கோவிலோட சிறப்பு என்ன அப்படின்னா, இது வந்து மேற்கு பார்த்த சிவன் கோவில். எல்லா சிவாலயங்களுமே உங்களுக்கு வந்து கிழக்கு பார்க்க தான் இருக்கும். இது வந்து மேற்கு பார்த்த சிவாலயம். இதுல ரொம்பவே அழகான விஷயம் என்ன அப்படின்னா, தென்முக கடவுளான தட்சிணாமூர்த்தி நீங்க உலர போய் பாத்தீங்க அப்படின்னா அவர் அழகான தெற்கு முகத்தை நோக்கியே வந்து இருப்பார். நீங்க உலர போகும்போது எப்பயுமே இடது கை பக்கம் தான் நம்ம வந்து தட்சிணாமூர்த்தியை பார்ப்போம். அவர் வந்து தென்முகத்தை வந்து நோக்கி உட்கார்ந்து இருப்பாரு. ஆனா இந்த கோவில்ல அவருடைய அமைவிடத்தில் அவர் அழகா தான் வந்து இருப்பாரு. ஆனா நீங்க உலர போகும்போது அது வந்து உங்களுக்கு இடது கை பக்கம் வந்து இருக்கும். இது வந்து நீங்க உலர போகும்போது கவனிச்சு வந்து பார்க்கலாம். அது மாதிரி கோவிலுடைய சிறப்பு பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே சுத்தமா ரொம்ப பிரம்மாண்டமான கோவில். உலர சுத்தி வரதுக்கு வெளிப்பிரகாரம் சுத்துறதுக்கு அது மாதிரி புஷ்கரணி போய் பார்க்கறதுக்கு, புஷ்கரணி அப்படின்னா தீர்த்த குளம், அது போய் பார்க்கறதுக்கு, அதுக்கு நேர் எதிர்க்கே இருக்கக்கூடிய வேதாரண்யேஸ்வரர் பார்க்கறதுக்கு இதெல்லாம் ரொம்ப அழகா இருக்கும். நீங்க உள்ள போனீங்க அப்படின்னா நிறைய சன்னதிகள் இருக்கும். நீங்க சுத்தி பார்த்துட்டு வரதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 45 நிமிஷத்துல இருந்து 1 மணி நேரம் வரைக்கும் நேரம் எடுத்துக்கும். நீங்க வந்து ரொம்ப அழகான கோவில், ரொம்ப அமைதியான கோவில். நீங்க உட்கார்ந்து தியானம் கூட வந்து பண்ணலாம். அது மாதிரி இதுக்கு வந்து புராண ரீதியான ஒரு கதை வந்து இருக்கு. அதாவது ஜல்லிகை அப்படிங்கிற ஒரு அசுரகுல பெண் வந்து வாழ்ந்துட்டு வர, அந்த அசுரகுல பெண்ணுக்கு விருப்பாச்சன் அப்படிங்கிற கணவனும் வந்து இருக்கார். அந்த விருப்பாச்சனுடைய குணம் என்ன அப்படின்னா, அவங்க வந்து மனிதர்களை வந்து விழுங்கக்கூடிய ஒரு குணம். இந்த மனிதர்களை விழுங்கக்கூடிய குணம் வந்து அவருக்கு இருக்கிறதுனாலேயே ரொம்ப வருத்தம் முட்டு இருக்கிறார் ஜல்லிகை. விருப்பாச்சன் ஒரு நாள் என்ன பண்றாரு, ஒரு அந்தன சிறுவன் வந்து போயிட்டு இருக்காரு. அவரை வந்து விழுங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது ஜல்லிகை வந்து தடுத்து, அந்தன சிறுவர்களை நீங்க வந்து விருந்தாங்க, அந்தனர்களை நீங்க வந்து விழுங்குனீங்க அப்படின்னா அது வந்து மிகப்பெரிய பாவமாக வந்து முடியும். அதே மாதிரி உடல் முழுக்க வந்து விஷம் பாய்ஞ்சு விடும். நீங்க வந்து தயவு செஞ்சு இதை பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கிறார். ஆனா ஜல்லிகையோடைய அந்த வார்த்தைகளை வந்து விருப்பாச்சன் கேட்கவில்லை. நேரா போய் அந்த அந்தன சிறுவனை பிடிச்சு விழுங்கிறாரு. விழுங்கின உடனே அவருக்கு உடல் முழுவதும் விஷம் ஏறி அவர் வந்து இறந்து போயிறார். அப்ப ரொம்பவே துயரம் முற்ற ஜல்லிகை வந்து ரொம்ப கதறி அழுகுறாரு. கதறி அழுது என்ன பண்றாருன்னா இறைவன்கிட்ட வந்து வேந்துறாரு. அப்போ வந்து ஒரு முனிவர் வந்து குறுக்க வராரு. அந்த குறுக்க வர முனிவர்கிட்ட, ஐயோ என்னோட கணவர் இந்த மாதிரி ஆயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி வேண்டும் போது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க போய் பிறவி மருந்தீஸ்வரரை வழிபட்டு அங்க இருக்கக்கூடிய புஷ்கரணியில் நீங்க வந்து குளிச்சு இப்போ ஒரு 16 நாள் பூஜை பண்ணி அதுல இருந்து தண்ணி எடுத்து உங்களுடைய கணவன் மேல் தெளிச்சிங்க அப்படின்னா அந்த அருள் வந்து உங்களுக்கு கிட்டே உங்க கணவன் வந்து திருப்பி உயிர் பெறுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி இங்க வந்து தன் கணவன் உடலுடைய ஜல்லிகை வந்து வந்து இங்க இருக்கக்கூடிய அந்த புஷ்கரணியில வந்து குளிச்சு 11 நாள் பூஜை பண்ணி இங்க இருக்க தண்ணியை எடுத்து அந்த கணவன் மேல் வந்து தெளிக்கிறார். அப்போ வந்து என்ன ஆகுது, பெரியநாயகி அம்மன் வந்து காட்சி கொடுத்து அவருக்குள்ள அந்த பாவத்தை வந்து போக்கி அவருக்கு வந்து திருப்பி மீண்டும் வந்து உயிர் பெற செய்யறார். அவரை மட்டும் வந்து உயிர்ப்பிக்கல, அவர் விழுங்கி அந்த அந்தன சிறுவனையும் அவங்க வந்து உயிர்ப்பிக்கிறாங்க. அப்போ வந்து அந்த அந்தன சிறுவன் வந்து கேட்கிறாரு, அதாவது நான் வந்து விதி முடிஞ்சு இறந்து போயிட்டேன், என்னையே வந்து உயிர்ப்பிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு வந்து பெரியநாயகி அம்மன் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீ வந்து ஆண்டுதோறும் இறந்த உன்னுடைய தந்தைக்கு நீ வந்து திதி கொடுத்துட்டு வர, திதி கொடுக்கிற யாராக இருந்தாலும் அவங்களுடைய பாவத்தை வந்து போக்கி அவங்கள வந்து ஆயுசையும் வந்து கெட்டிப்படுத்தி அவங்களுடைய கஷ்டங்கள் எல்லாத்தையும் வந்து போக்கக்கூடிய ஒரு வல்லமை படுத்தி அந்த திதி கொடுக்கறது. நீ வந்து ஆண்டுதோறும் உன்னுடைய தந்தைக்கு தவறாம திதி கொடுக்கறதுனால உன்னுடைய ஆயுஷ் வந்து கெட்டி, அதனால நீ வந்து மீண்டும் வந்து உயிர் பெறுவாய் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. அதே மாதிரி இவருக்கும் வந்து விருப்பாச்சனுக்கும் வந்து அவருடைய பாவத்தை வந்து போக்கி அவருடைய அசுர குணத்தை வந்து மாத்தி அவங்களுக்கும் வந்து அருள்பாலிக்கிறார். இந்த மாதிரி வந்து ஒரு புராண கதை எதுக்காக சொல்லுவாங்க அப்படின்னா, மனைவிமார்கள் தன்னுடைய கணவனுக்கு வந்து உடல்நிலை கோளாறோ ஆயுள் வந்து ஏதாவது பிரச்சனையா இருந்துச்சு ஜாதகத்துல அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய பிறவி மருந்தீஸ்வரரையும் பெரியநாயகி அம்மனையும் வந்து வழிபட்டா அது வந்து நிவர்த்தியாகும். கணவன்மார்களுக்கான அந்த நோய்கள் வந்து நீங்கி அவங்களுக்கு வந்து ஆயுள் வந்து கெட்டிப்படும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கூற்றுக்காக தான் இந்த புராண ரீதியான கதை வந்து சொல்லப்பட்டது. இன்னைக்குமே பாத்தீங்க அப்படின்னா கணவனுக்கு ஏதாவது தோஷம் இருக்கு, ஆயுள் வந்து குறைபாடு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜாதகர் சொல்லிட்டாங்க அப்படின்னா மனைவிகள் வந்து இங்க வந்து வேண்டிப்பாங்க. வேண்டிக்கிட்டு கணவனுக்கு வந்து நல்ல ஆயுள் வேண்டும், அவங்களுக்கு எந்த நோய் நொடியும் இல்லாம இருக்கணும்